வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாதிரி துப்பறியும் வேலையில இறங்க போறோம். அப்படியா? ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த நிஃப்டி 50 வரைபடம் தான் நம்மளோட கிரைம் சீன். நல்லா இருக்கு. அதுல இருக்கிற தடயங்களையும் உங்க குறிப்புகளையும் வச்சு வரப்போற ஜனவரி 27ஆம் தேதி சந்தையோட அடுத்த மூவ் என்னவா இருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மிஷன். அருமையான தொடக்கம். இங்க நாம செய்ய போறது எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு ஜோசிய வேலை கிடையாது. அது மட்டும் நிச்சயம். ஆமா. அதுக்கு பதிலா ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி யோசிப்போம். சந்தையோட காய்கள் இப்போ எங்க இருக்கு, அடுத்ததா அது எந்தெந்த கட்டங்களுக்கு நகர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வியூகம் வகுக்க போறோம். ஒரு தெளிவான திட்டமிடல் தான் நம்ம நோக்கம். சூப்பர். சரி, அப்போ முதல்ல பெரிய படத்தை பார்த்து ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸ், இந்திய சந்தைகள்னு பொதுவான மனநிலை இப்போ எப்படி இருக்கு? ம். உங்க குறிப்புகள் படி பார்த்தா குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி காத்திருப்பு நிலையில இருக்கு. காத்திருப்பா? ஆமா. ஒரு நாடகத்தோட இடைவேளையில இருக்கிற மாதிரி. போன வாரம் நடந்த பெரிய ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு இப்போ ஒரு விதமான அமைதி. ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா கூட இருக்கலாம். இல்லனா புயல் முடிஞ்ச அமைதியா கூட இருக்கலாம்னு சொல்றீங்க. அதேதான். எதுன்னு தெளிதா தெரியல. இதனால என்னன்னா சந்தை ஒரு பெரிய கேப் அப் அல்லது கேப் டவுன்ல தொடங்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அப்போ ஒரு நிதானமான தொடக்கத்தை எதிர்பார்க்கலாம். வெளியில இருந்து நமக்கு பெரிய சிக்னல் எதுவும் இல்ல. சரி, நம்ம வீட்டுக்குள்ள, அதாவது இந்திய சந்தைகள்ல நிலைமை எப்படி இருக்கு? இங்கதான் கதை கொஞ்சம் சிக்கலாகுது. இந்திய குறியீடுகள் ஒரு சரிவு நிலையில், அதாவது ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது சந்தை ஏறுமுகமா இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்து கீழே சரிஞ்சிட்டு இருக்கு, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இத இன்னும் சுலபமா சொல்லணும்னா, வாங்குறவங்க ரொம்ப தைரியமா இல்ல. விலை கொஞ்சம் குறைந்தா மட்டும் குறிப்பிட்ட ஆதரவு நிலைகள்ல சப்போர்ட்ஸ்ல எட்டி பாக்குறாங்க. ஆனா விலை கொஞ்சம் மேல போனாலே? ஆ விலை கொஞ்சம் மேல போனாலே விற்பனையாளர்கள் கூட்டம் கூட்டமா நிக்கறாங்க. அப்போ இதை இப்படி சொல்லலாமா? வாங்குறவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிற விண்டோ ஷாப்பிங் மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா விற்பனையாளர்கள் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வர்றவங்களை பிடிச்சிடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மிகச்சரியான ஓமை. அந்த மனநிலையில தான் சந்தை இருக்கு. ஒரு பக்கவாட்டு நகர்வு இல்லனா லேசா கரடியோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தேவையான எரிபொருள் இப்போதைக்கு இல்ல. அப்படியானால் ஜனவரி 27ஆம் தேதி சந்தை நிதானமா தொடங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நடக்க போறது தான் அன்றைய நாளோட கதையே தீர்மானிக்க போகுது. சரி, வாங்க இப்போ நம்ம துப்பறியும் வேலையோட முக்கியமான கட்டத்துக்கு போலாம். ஜனவரி 23ஆம் தேதியோட அந்த வரைபடத்துல என்னென்ன தடைகள் ஒளிஞ்சிருக்கு? அந்த ஒரு நாள் வர்த்தகத்துல 3 முக்கியமான தடயங்கள் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா மொத்த கதையும் நமக்கு விளங்கிடும். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. நாம ஜனவரி 23ஆம் தேதி வர்த்தகத்தை ஒரு பெரிய சந்தைன்னு கற்பனை பண்ணிக்கலாம். அந்த சந்தையில 70% வியாபாரம் நடந்த முக்கிய வீதி தான் வேல்யூ பகுதி, அதாவது வேல்யூ ஏரியா. ஓகே, வேல்யூ ஏரியா. அந்த வீதியோட ஒரு முனையில இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான கடை தான் வேல்யூ ஏரியா ஹை அல்லது VAH, அதாவது 25,253. சரி. இன்னொரு முனையில இருக்கிற மலிவான கடை வேல்யூ ஏரியா லோ அல்லது VAL, அதாவது 25,025. அருமையான விளக்கம். சந்தை, காஸ்ட்லி கடை, மலிவான கடை. இத வச்சு முதல் தடயம் என்ன? முதல் தடயம் என்னன்னா, சந்தை அந்த காஸ்ட்லியான கடைக்கு பக்கத்துல, அதாவது 25,253க்கு மேல நிக்கவே முடியல. அங்க நிலைக்க முடியலையா? ஆமா, அங்க போன வேகத்துல திரும்பிடுச்சு. இது எதை காட்டுதுன்னா, அந்த விலையில பொருட்களை வாங்க வாடிக்கையாளர்கள், அதாவது வாங்குபவர்கள் தயாராக இல்லை. அந்த விலையை சந்தை நிராகரிச்சிடுச்சு. இது ஒரு மலையற்ற வீரர் மாதிரி. சிகரத்துக்கு பக்கத்துல போயிட்டு ஆக்சிஜன் பத்தாம மூச்சு திணறி கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. சரி, இரண்டாவது தடயம் என்ன? இரண்டாவது தடயம் அந்த சந்தையோட மையப்புள்ளி, அதாவது அதிக வியாபாரம் நடந்த இடம், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், POC. அது கீழ்நோக்கி 25,058க்கு நகர்ந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஒரு வீட்ல நடக்கிற பார்ட்டில எல்லாரும் சந்தோஷமா ஹால்ல பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு எல்லாரும் எந்த சத்தமும் இல்லாம பேஸ்மெண்ட்டுக்கு நகர்ற மாதிரி இது. சந்தையோட உற்சாகமும் கவனமும் கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சு. இது பொதுவா ஒரு நல்ல அறிகுறி இல்லையா? மிகச்சரி. சந்தையோட ஈர்ப்பு மையம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கு. இது பங்குகள் கைமாற்றப்பட்டு விற்கப்படுவதை, அதாவது டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்குது. அக்யூமுலேஷனையும் குறிக்கல. ஆமா,
பங்குகள் வாங்கப்பட்டு சேர்க்கப்படுவதை, அதாவது அக்யூமுலேஷனை குறிக்கல. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. இது பெரிய முதலீட்டாளர்கள் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பங்குகளை தந்திரமா வாங்குறதா இருக்கக்கூடாதா? அதாவது பலவீனமா இருக்கிற மாதிரி காட்டி அமைதியா பங்குகளை வாங்குற ஒரு கிளவர் அக்யூமுலேஷனா இருக்க வாய்ப்பு இல்லையா? நல்ல கேள்வி. ஆனா அத முதல் தடையோட சேர்த்து பார்க்கணும். ஒருவேளை இது கிளவர் அக்யூமுலேஷனா இருந்தா விலை அந்த காஸ்ட்லியான கடைக்கு பக்கத்துல அந்த 25,253க்கு மேல அதேதான் 25,253க்கு மேல ரொம்ப சுலபமா போயிருக்கணும். ஆனா அங்க விலை நிராகரிக்கப்பட்டு ஈர்ப்பு மையமும் கீழே நகர்ந்ததால இது விற்பனையாளர்களோட ஆதிக்கத்தையே காட்டுது. 2 தடயங்களும் ஒரே திசைய காட்டுது. சரி, புரிஞ்சது. முதல் 2 தடயங்களும் கரடியோட பக்கம்தான் சாஞ்சிருக்கு. அப்ப 3வது அந்த நாக் அவுட் தடயம் என்ன? இந்த மொத்த வழக்கையும் முடிக்கிற அந்த முக்கியமான துப்பு எது? அதுதான் 25,025. நம்ம சந்தையோட அந்த மலிவான கடை. VAL. ஆமா, அது அன்னைக்கே 2 முக்கியமான விஷயங்கள் நடந்த இடம். அதுதான் வேல்யூ ஏரியா லோ மற்றும் முந்தைய நாளோட குறைந்தபட்ச விலை ப்ரீவியஸ் டே லோ PDL. இந்த 2 சக்தி வாய்ந்த கோடுகளும் ஒரே இடத்துல சந்திக்கும்போது இந்த இடம் ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி மாறிடுது. கரெக்ட். இதுதான் அடுத்த நாளுக்கான செய் அல்லது செத்துமடி நிலை. இந்த கோட்டைய தக்க வைப்பாங்களா இல்லனா உடைப்பாங்களாங்கிறத வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வே இருக்கும். அப்போ நம்மளோட மொத்த கவனமும் இப்போ 25,025ங்கிற அந்த ஒற்றை எண்ணுக்கு மேலதான் இருக்கணும். அந்த கோட்டை தான் போர்க்களம். சரி, இந்த தடயங்களை வச்சு நடக்க வாய்ப்பு இருக்கிற 3 கதைகளை பத்தி பேசுவோம். அதிக வாய்ப்புள்ள முதல் கதை என்ன? அதிக வாய்ப்புள்ள முதல் கதை ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சினாரியோ. கரடியின் ஆதிக்கம் தொடர்வது, அதாவது சந்தை மேலும் சரிவை சந்திப்பது. இதுதான் இயல்பான அடுத்த கட்டம்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா சந்தை ஏற்கனவே காஸ்ட்லியான விலைய நிராகரிச்சிடுச்சு, தன்னோட ஈர்ப்பு மையத்தையும் கீழ் நோக்கி நகர்த்திக்குச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி அந்த 25,025 கோட்டைய உடைக்க முடியுமா என்பதுதான். அதுதான் பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், குறைந்தபட்ச தடையுள்ள பாதை. அதேதான். இந்த கரடியின் கதை நிஜமாகணும்னா எது ட்ரிகர் ஆகும்? சந்தை எப்போ இந்த கதைக்குள் நுழையும்? சந்தை அந்த 25,025 கோட்டைக்கு கீழே போய் அங்கே கொஞ்ச நேரம் வர்த்தகமாகணும். அதாவது சந்தை அந்த புதிய குறைந்த விலையை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா தொட்டுட்டு மேல வர்றது கணக்குல வராது. அங்கே நிலைச்சு நிக்கணும். ஆமா, அப்படி நடந்தா இந்த கரடியின் கதை உறுதி செய்யப்படும். அதோட முதல் இலக்கு 24,919. இது ஒரு ஸ்விங் லோ ஆதரவு நிலை. அதையும் உடைச்சா? அதையும் உடைச்சா அடுத்த முக்கிய ஆதரவு நிலை 24,587. உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. 24,919 உடைந்தால் சரிவு இன்னும் தீவிரமாகலாம். இந்த கரடி கதை கேட்க ரொம்ப தர்க்கரீதியா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த 25,025 கோட்டையை ரொம்ப வலுவானதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை விற்பனையாளர்கள் அந்த கோட்டையை தாக்கி அதை உடைக்க முடியலன்னா என்னாகும்? மிக அருமையான கேள்வி. அதுதான் நம்மளோட 2வது கதை, அதாவது 2வது சினாரியோ. ஒரு பக்கவாட்டு நகர்வு? ஆமா, ஆதரவு நிலையிலிருந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு, அதாவது ரேஞ்ச் ரொட்டேஷன். இந்த கதை நடக்கிறதுக்கு காரணம் 25,025ங்கிறது சாதாரண இடம் இல்ல. அது VAL மற்றும் PDL ரெண்டும் இணையிற ஒரு பலமான கோட்டை. சரி சரி. அதனால அந்த இடத்துல வாங்குறவங்க தங்களோட முழு பலத்தையும் காட்டி தற்காப்புல ஈடுபட முயற்சிப்பாங்க. இத ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் பலமான வீரர்கள் இருக்காங்க, கயிறு நகரவே இல்ல. ஓகே, அப்போ இந்த கயிறு இழுக்கும் போட்டி நடக்கிறதுக்கான தூண்டுதல் என்ன? ரொம்ப சிம்பிள். சந்தை 25,025 கோட்டைய உடைக்காம அதுக்கு மேலேயே நிலைச்சு நின்னாலே போதும். அந்த சப்போர்ட்ட மதிக்கணும். அப்படி நடந்தா சந்தை மறுபடியும் மேல் நோக்கி நகர முயற்சிக்கும். ஆமா, 25,058, அதாவது POC, அப்புறம் 25,253, அதாவது VAH நோக்கி நகர முயற்சிக்கும். ஆனா ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும், இது காளைகளோட வெற்றி இல்ல. இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அல்லது சமநிலைப்படுத்துற முயற்சி மட்டும்தான். சரி, 3வது மற்றும் ரொம்ப குறைவான வாய்ப்புள்ள கதை காளையின் போக்கு. ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் மாதிரி. இது நடக்கணும்னா வாங்குறவங்க என்ன மாயாஜாலம் பண்ணணும்? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். காளைகளோட கதை ஆரம்பிக்கணும்னா அவங்க தற்காப்பு ஆட்டத்தை விட்டுட்டு தாக்குதல் ஆட்டத்துக்கு மாறணும். கோட்டையை காப்பாத்துனா மட்டும் போதாது.
போதாது, எதிரியோட பகுதிக்குள்ள புகுந்து ஜெயிக்கணும். அதற்கான ட்ரிகர் சந்தை 25,253. அதாவது அந்த காஸ்ட்லியான கடைக்கு மேல போய் அங்கே வலுவா நிலைநிறுத்தப்படணும். அத உடைச்சா மட்டும் போதாது, அந்த விலைக்கு மேல சந்தை மதிப்பை ஏத்துக்கணும். ஒருவேளை அந்த அற்புதம் நடந்தா அதோட இலக்கு என்னவா இருக்கும்? அப்படி நடந்தா முதல் இலக்கு 25,347. இது முந்தைய நாளோட உச்சம், PDH. ஆனா உங்க குறிப்புகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அந்த இடம் ஒரு பெரிய விற்பனை பகுதி, ஒரு ஹெவி சப்ளை ஜோன். ஓஹோ! அதனால காளைகளோட கதை அவ்வளோ சுலபமா இருக்காது. அவங்க பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து நாம எப்படி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறது? உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம்வொர்க்கை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். இது ரொம்ப எளிமையான ஒரு வரைபடம் மாதிரி. நீங்க சந்தைய பார்க்கும்போது விலை எந்த ஜோன்ல இருக்குன்னு மட்டும் கவனிச்சா போதும். சரி. விலை 25,253க்கு மேல, அதாவது காஸ்ட்லியான கடைக்கு மேல இருந்தா காளையின் ஆதிக்கம். இங்க வாங்குறத பத்தி யோசிக்கலாம். ஓகே. 25,025க்கும் 25,253க்கும் இடையில், அதாவது அந்த சந்தை வீதிக்குள்ள இருந்தா இது பக்கவாட்டு நகர்வு, கயிறெழுக்கும் போட்டி நடக்கிற இடம். இங்க தெளிவான போக்கு இருக்காது. குறுகிய கால வர்த்தகத்துக்கு மட்டுமே சரி. ஆமா. அப்புறம் 25,025க்கு கீழே, அதாவது மலிவான கடைக்கு கீழே போயிடுச்சுன்னா கரடியின் ஆதிக்கம். இங்கே விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடலாம். இறுதியா 24,919க்கு கீழே போனா இது வலுவான கரடியும் போக்கு, சரிவு இன்னும் அதிகமாகலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. இதோட உங்க குறிப்புகள்ல இருக்கிற வார இறுதி பிளஸ் விடுமுறை விதியையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தை பொதுவா முடிக்கப்படாத வேலைகளை, அன்பினிஷ்டு பிசினஸ சரிபார்க்க தான் விரும்பும். இங்க அந்த முடிக்கப்படாத முக்கியமான புள்ளி அந்த 25,025 கோட்டை தான். 25,025ங்கிற அந்த மாயா எண்ணுக்கு கீழே கரடியோட கதை, அதுக்கு மேல கயிறிழுக்கும் போட்டி. சந்தையோட கதையே மாறணும்னா அது 25,253க்கு மேல போய் நிலைச்சா மட்டும்தான் காளையோட கதையை பத்தி நாம யோசிக்கவே முடியும். இது ரொம்ப தெளிவான ஒரு ஆக்ஷன் பிளான். ஆமா. இப்போ உங்க கையில ஒரு வரைபடம் இருக்கு. சந்தை திறக்கும்போது என்ன பண்றதுன்னு குழப்பம் அடைய தேவையில்லை. விலை இந்த நிலைகள்ல எப்படி நடந்துக்கிடுதோ அதை வச்சு உங்க முடிவுகளை எடுக்கலாம். இதுதான் திட்டமிட்டு வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு முறையான அணுகுமுறை. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. நாம இப்போ வாய்ப்புகளை பத்தி பேசணும் இல்லையா? அதிக வாய்ப்புள்ள கரடியின் கதை, அதாவது சந்தை 25,025 உடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு ஒருவேளை நடக்கலன்னா, நல்ல கேள்வி. அந்த கோட்டை அவ்வளவு வலுவா நின்னு கீழே போக மறுத்தா அது சந்தையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? நாம எதிர்பார்த்ததை விட சந்தை உள்ளுக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கா, இல்லனா இது கரடிகளை ஒரு பெரிய பொறியில சிக்க வைக்கிற தந்திரமா? இதுதான் இந்த பகுப்பாய்விலேயே மிக முக்கியமான கேள்வி. சந்தை அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நகர்வை செய்ய தவறும்போது அந்த தோல்வியே ஒரு புதிய முக்கியமான தகவலா மாறும். தோல்வியே ஒரு தகவலா? ஆமா. 25,025 உடையும்னு எல்லாரும் எதிர்பார்த்து விற்பனைக்கு தயாராகும்போது அது நடக்காம விலை மேல திரும்பினா அது வாங்குறவங்களோட பலம் நாம நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது சந்தையோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தகவலா இருக்கலாம். அதனால நாம திட்டமிட்டபடி நடக்கிறத விட திட்டமிட்டபடி நடக்காதது சில சமயங்கள்ல நமக்கு இன்னும் அதிகமான தகவல்களை கொடுக்கும். அந்த திருப்பத்தை நீங்க கவனிக்க தவறக்கூடாது.